Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி தான் இந்த ரஷ்மிகாவோட வைரல் இன்ஸ்டாகிராம் மேக்கப் லுக் தான் நான் ஃபில்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. எல்லாமே ரெனே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த லுக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். சாட்டன் சாரியில் ஒரு நல்ல ஒரு ஜூவி மேக்கப் அண்ட் கோல்டன் ஐ கர்லி ஹேர் இதில் இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ரஷ்மிகா லுக் நான் இது வரைக்கும் சேனலில் பண்ணதே இல்லை. ஸோ ரெனே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த லுக் தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். உங்கள் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், ஃபவுண்டேஷனில் ஃபுல் கவரேஜ், கன்சீலர், லைட் வெயிட், நான் கேக்கி, எப்படி இருந்தாலும் நான் வீடியோவில் யூஸ் பண்ணுவேன், நீங்களும் பார்ப்பீங்க. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நான் மென்ஷன் பண்ணிப்பேன் வீடியோக்குள்ளே. ஸோ இந்த லுக் நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறது ரெனேயோட ஃபேஸ் க்ளாஸ். இந்த ரெனே ஃபேஸ் க்ளாஸில் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த wrinkles அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தன் அவுட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதில் ஹை டூவி க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது. இதை நீங்கள் ஃபவுண்டேஷனோடய மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லை டைரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதை டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். சீக் போன் ஏரியாவில் ரெண்டு சைட்லேயும். ஏன்னா ரஷ்மிகா மண்டனாவோட மேக்கப் பார்த்திங்கன்னா நல்ல க்ளாஸி டூயி ஃபினிஷாக இருக்குது. ஏன்னா அதுதான் நம்ம இங்கே எய்ம் பண்ணுறோம். அதனால நமக்கு இந்த டூயி ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு இந்த ஃபேஸ் க்ளாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சொல்கிற மாதிரி இது நான் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்கின்னில் அப்படியே பச்சைன்னு ஒட்டலை. ஸோ இப்போ இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ரெனேயோட ஃபேஸ் பேஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ அண்ட் மேட் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் கவரேஜும் கொடுக்கும். நம்ம ஃபேஸ் க்ளாஸ் அப்ளை பண்ணதுனால நமக்கு அந்த டியூயி மேட் ஃபினிஷ் ரெண்டுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பம்ப் பேக்கேஜிங்கில் வருது, விச் இஸ் அகெயின் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வச்சிருக்கிற ஷேட் கேப்புச்சினோ. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ப்ரஷஸ் எல்லாமே ரெனே காஸ்மெட்டிக்ஸோட ப்ரஷஸ் தான். அகெயின் இவங்களோட ப்ரஷஸ் எல்லாமே செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் ஒன்ஸ் வாஷும் பண்ணிட்டேன். நோ ஷேடிங் அட் ஆல். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்டில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஃபினிஷ். ஸோ நான் இதில் டேரெக்டாக பிக் பண்ணி டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஃபஸ்ட் அப்ளை பண்ணும்போது அதுதான் அந்த ஃபினிஷ் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா ஃபேஸ் க்ளாஸ் வந்து எனக்கு அந்த ஃபினிஷை நல்லா டூவியாக கொண்டு வந்திருக்கு. மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷனும் நல்லா செமி மேட்டாக தெரியுது அந்த ஷைன். ரெனேயோட ஃபேஸ் பேஸ் ஃபவுண்டேஷன் 599 rupees. நெக்ஸ்ட் வந்து ரெனேயோட ஃபேஸ் பேஸ் கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வச்சுருக்கிற ஷேட் வந்து மால்ட். ஸோ இதுவும் நல்லா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் மேட் ஃபினிஷில் இருக்கும். எனக்கு எங்கெல்லாம் தேவையோ நான் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வேணும்னா நான் பில்ட் பண்ணிப்பேன். சென்டர், நோஸ், கொஞ்சமாக சின்னில். நான் ரெனேயோட R9 கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்பாட் கன்சீலிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் ஆகுதுன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மேட் ஃபினிஷ் கன்சீலர்னாலே சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகி அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. ஸோ விச் இஸ் அ குட் திங். நான் வந்து பெரிய லைக் ஸ்பேசஸ்க்கு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு டேப் அவுட்டும் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்பாட் கன்சீலிங் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் ஸ்மால் ப்ரஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது ரெனேயோட ஃபேஸ் பேஸ் காம்பேக்ட் பவுடர். இது வெயிட்லெஸ் அண்ட் ஆயில் ஃப்ரீ காம்பேக்ட். வந்து நான் R1 பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன், ரெனேயோட பவுடர் ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு என் ஃபேஸில் எங்கெல்லாம் வேணுமோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஹோல் ஃபேஸ் ஆக்சுவலி செட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்களா இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து நான் க்ரீசிங். ஸோ நமக்கு வந்து அப்படியே கிராக்கெல்லாம் விழாது ஃபேஸில். ஸோ ஆயில் ஃப்ரீங்கிறதுனால இட்ஸ் அன் அகெயின் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் டு செட் யுவர் மேக்கப். அண்ட் இந்த பவுடர் ப்ரஷ் ரொம்ப சாஃப்ட், இஸ் ரொம்ப சாஃப்ட். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது ரெனேயோட ஃபேஸ் பேஸ் ட்ரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர். இது வந்து 499 rupeesக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லூசன்ட். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலரும் இருக்காது. அண்ட் இது வந்து ஸ்கின்குள்ளே வந்து அப்படியே செட் ஆகிடும். இதுக்கு நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கிற அந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி கண்ணு கீழே மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் மேட்டிஃபைங்காக இருக்கும். எனக்கு கண்ணு கீழே அது ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் பேக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஈஸியாக வந்துருச்சு பவுடர் ப்ரஷ்ஷால் இப்படி டஸ்ட் ஆஃப் பண்ணால். ஸோ கண்ணுக்கீழே மட்டும் அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் இருக்குது நல்லா. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் பிரைட்னிங் எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கண்ணுக்கீழே மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் நெக்ஸ்ட்டாக குயிக்காக ஹேக் பண்ண போகிறேன். என்னென்னா ரெனேயோட ஹார்ட் பிளாக் காஜல் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த ஐப்ரோ ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரெனேயோட R10 ஐப்ரோ ப்ரஷ். ஸோ என்ன பண்ணுங்கள், காஜல் எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஐப்ரோ ப்ரஷில் எடுத்துட்டிங்கன்னா
இப்போ நீங்கள் இது வந்து லைட்டாக அப்படியே ஃபில் இன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் இது ஒரு சின்ன ஹேக், காஜல் வச்சு பண்ணது 2-in-1 ஹேக். நெக்ஸ்ட் நான் இந்த ரெனேயோட 3-in-1 ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வருது, சில்வர், கோல்டன் அண்ட் பிங்க். இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேட் 2க்கு போகணுன்னா இதை இப்படி புஷ் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். தென் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை சீக் போனில் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கோல்டன் ஃபினிஷ் ஹைலைட்டர் தான் வேணும். ஸோ நான் அப்ளை பண்ணி இதை அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கை விரலாலேயே. ஸோ இது நல்ல ஒரு ஹை ஷைன் ஃபினிஷ் அண்ட் ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகுது. ஆன் த கோக்கு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிட்டு கையாலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது ரெனேயோட ஃபேப் 3-in-1 ஐ ஷேடோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஐ ஷேடோ ஷேட்ஸ். இதுவும் ஹைலைட்டர் மாதிரி நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஷேடுக்கு வேணுமோ அந்த ஷேடுக்கு மாற்றிக்கலாம். இது என்னென்னா பாயிண்ட் எண்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஐ ஷேடோக்கு. ஸோ தட் இஸ் அ குட் திங். ஸோ நான் வந்து இது கோல்டன் கலருக்கே மாற்றிக்கிறேன். ஏன்னா ரஷ்மிகா ஐஸில் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலர் ஐ ஷேடோ இருக்கும். இப்போ நான் இது வந்து என்னோடய ஐலிட் ஏரியாவில் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். வாவ், எனக்கு ஐஸில் இன்னும் டெப்த் வேணும். அதுக்கு என்கிட்ட வந்து ரெனேயோட கோல்டன் ஆர்ட் ஐ ஷேடோ பேலட் இருக்குது. பியூட்டிஃபுல் 6 ஷேட்ஸ் இருக்குது. மேட் ஃபினிஷ், சாட்டின் ஃபினிஷ், ஷிம்மரி ஃபினிஷ் ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வார்ம் பேஜ் ஷேடை இந்த க்ரீஸ் ப்ரஷில் எடுத்து நான் என்னோடய ஐ க்ரீஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஆஸ் ஒரு பிளெண்டிங் ஷேடாக. அதுக்கு நான் இந்த R5 பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரம் ரெனே. ஸோ ஒரு டெப்த்துக்கு எனக்கு எப்போவுமே ஒரு ப்ரௌன் வேணும். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் வார்ம் பேஜ் ஷேட். ரஷ்மிகாவோட ஐலைட்டில் கோல்டன் இன்னும் ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஓல்டு கோல்டு ஷேடை எடுத்து நான் என் ஃபிங்கராலே எடுத்து இந்த அப்ளை பண்ணல அந்த ஷேட் மேலேயே நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் டிப் எடுத்து டேப் பண்ணும்போதும் ஈஸியாக நமக்கு அப்ளை ஆகுது. அண்ட் ஹைலி பிக்மெண்டட் கைஸ், ஹைலி பிக்மெண்டட். ரஷ்மிகாவோட அவுட்டர் கார்னரில் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் இருக்குது. ஸோ இந்த டேண்ட் அப்படின்ற ஷேடை இந்த ப்ரஷோட டிப்பில் எடுத்து நான் இந்த மாதிரி அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருக்குது, கலரும் கரெக்டாக பிக் பண்ணுது அண்ட் அட் த சேம் டைம் பிளெண்டும் ஈஸியாக ஆகுது. ஸோ டிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த பெல்லி ப்ரஷ்ஷோட பெல்லி வச்சு நான் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வாட் எவர் என்ன ரிமைனிங்காக இருக்கோ அதை நான் க்ரீஸ்லேயும் கொண்டு வந்துக்கிறேன். ரஷ்மிகா பார்த்திங்கன்னா ஐலைனர் மாதிரி எதுவும் ப்ராமினெண்ட்டாக வைக்கல, பட் ஸ்மஜ் காஜல் லுக் இருந்தது. ஸோ அதுக்கு நான் ரெனேயோட ஹார்ட் பிளாக் காஜல் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஐலிட் மேலே. அண்ட் அதையும் நான் ஸ்மோக் அவுட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஐப்ரோக்கு யூஸ் பண்ண ப்ரஷ் வச்சே நான் இதை ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட டிப்பு பாயிண்டியாக நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்குது அண்ட் சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ கண்ணை ஹர்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ ஐ மேக்கப் முடிக்கிறதுக்கு நான் ரெனேயோட ஐலாஷஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 399 rupees அண்ட் இது எல்லாமே ஹேண்ட்மேட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ ஐலாஷஸ். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது ரெனேயோட பீச்சி பிங்க் ப்ளஷ் டுவோ செட். ப்ளஷ் இல்லாமல் ஒரு லுக் என்னால் முடிக்க முடியாது. இந்த ஷேட் எடுத்துகிட்டு நான் லைட்டாக இதை வந்து என்னோடய சீக்ஸில் நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ப்ளஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். வாவ், செம்ம பிக்மெண்டட் கைஸ் அண்ட் பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெனேயோட ப்ளஷ் ப்ரஷ் தான். ஸோ எங்கே வேணுமோ அங்கே மட்டும் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். and very pigmented, little goes a very long way. லிப்ஸ்க்கு வந்து நான் ரெனேயோட டாப் டு மேட் லிப் க்ரையான் தான் அப்ளை பண்ண போகிறேன். ரஷ்மிகாவோட லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்தது. ரஷ்மிகாவோட லிப்ஸில் லிப் க்ளாஸ் கண்டிப்பாக இருக்குது. எனக்கும் லிப் க்ளாஸ் அப்போ அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து ரெனேயோட சீமி ஷைன் லிப் க்ளாஸ் அண்ட் இந்த ஷேடு வந்து பக்கட் அப் பீச். மாதிரி சில க்ளோஸ்லாம் அப்ளை பண்ணும்போது திக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், ஹை ஷைன் ஃபினிஷ் எனக்கு அதான் வேணும். அண்ட் நான் ஸ்டிக்கி கைஸ். ஸோ ஹேர் லைட்டாக ஃபினிஷிங் டச்சஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன்.
ஸோ எஸ் கைஸ், இதோட நம்ம ரஷ்மிகா மண்டானா மேக்கப் லுக்கை முடிச்சுக்கலாம். உங்கள் ஹேர் கர்லியாக இருந்தது, ஸோ நான் லைட்டாக போய் டக்குன்னு குவிக் கேர்ள் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெனே காஸ்மெட்டிக்ஸ். உங்களுக்கு அது எல்லாமும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும் எந்தெந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனலுக்கு. உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye guys.